நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவர்கள் வடசென்னை வேட்பாளராக களத்தில் நிற்கிறாங்க. அவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இந்த தேர்தலில் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான தருணத்தில் உங்களுக்கு தெரிய வந்துச்சு? முன்கூட்டியே தெரியுமா, இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, நான் நாகப்பட்டினத்தில் நம்ம கஜா புயல் ஏற்பட்டப்ப மீனவர்களுக்காக ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்துச்சு. அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அதில் என்ன மாதிரியான போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படகுகள் வலைகள் எல்லாமே நாசம் போனதுக்காண்டி இழப்பீட்டு தொகையாக அரசு நிதி ஒதுக்குது. அது என்னன்னா மிகவும் சொற்பமான ஒரு சதவீதமாக ஒதுக்குது. ஒரு 10% அப்படிங்கிற மிக மிக குறைந்த ஒரு தொகையை ஒதுக்குது. வெறும் 35,000 அப்படிங்கிற அளவுக்கு ஒதுக்குனாங்க. இது அந்த படகை சீர்படுத்துறதுக்கு, திரும்ப வாங்குறதுக்கு, வலைகள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு அடுத்தபடியாக அரசு அறிவிக்கப்பட்ட தொகையை விட 4 மடங்கு அதிகமான தொகையை ஒதுக்கி மீனவர்களுக்கு தந்தது. அந்த தருணத்தில் நான் சீமானவர்கள் நான் கேட்டேன், சீமானவர்கள்கிட்ட இந்த மாதிரி மீனவர்களுக்காக ஒரு அவங்களுக்கான குரல் கொடுக்கறதுக்கு ஒரு தொகுதி ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள்கிட்ட நான் சொன்னேன். அப்பத்தில் அவர் கேட்டார், சரி அப்போ மீனவர்களுக்காக ஒரு அரசியல் அங்கீகாரம், ஒரு அரசியல் நிர்ணயம், உரிமை வழங்குறதுக்காக ஒரு களம் ஒன்று அமைச்சு கொடுத்தா நீ உன்னுடைய பங்களிப்பு அதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அப்படி ஒரு களம் அமைஞ்சா, மீனவர்களுக்காக ஒரு அரசியல் களமாடுற ஒரு களம் அமைஞ்சா கண்டிப்பாக அந்த களத்தில் முதல் ஆளாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் பிரகாரம் எனக்கு இந்த வடசென்னை தொகுதியில் போட்டியிடுறதுக்காக அவர் நாம் தமிழர் கட்சியில் வாய்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஷாலினி அவங்களுடைய மேட்டர், அதாவது நீங்கள் உட்பட 20 பெண்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக நிற்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய புகைப்படத்தை போட்டு ஆண்களுடைய இனிமையான பேச்சில் மயங்கி பெண்கள் அவங்களுடைய வலையில் விழுவது என்பது சமூகத்தின் பேரவலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை மருத்துவர் ஷாலினி பெரியாரிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்கும்போது, அதாவது இனிமையான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க. இனிமையான பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் என்னைக்கு இனிமையாக பேசினார்? எங்கள் அண்ணன் புரட்சிகரமாக தான் பேசுவார். எங்கள் அண்ணன் ஒரு பிரச்சனைகளை தான் பேசுவார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்னைக்கு இனிமையாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியாக பதில் சொல்லியிருக்காங்க காளியம்மாள். மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கடந்த 45 வருஷமாக எத்தனை பெண்கள் எல்லா கட்சிகள்லையுமே தேர்தலில் நிற்கிறாங்க. தேர்தலில் நின்று பல பேர் எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கெல்லாம் யாருடைய எந்த ஆணுடைய இனிமையான பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அதே போல் நாங்கள் இதையெல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிக்கிறதே கிடையாதுங்க. அப்படி அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் என்னைக்கு எங்களை பாராளுமன்றத்துக்கு அமர வைக்கிறது, கொண்டு போய் உறுப்பினராக கொண்டு வெற்றி பெற வச்சு அமர வைக்கிறது, எங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கும் போதில் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே சொல்ல போனோம்னா, இந்த பெரியாரிசம் பேசுகிறவங்க, பெண்ணுரிமை பேசுகிறவங்க, பெண் விடுதலை பேசுகிறவங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் வீட்டில் உள்ள பெண்களை அவர்கள் கையால் சமைக்க சொல்லி அவர்களை இவங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்கள நிற்க வச்சு பரிமாற வச்சு வேடிக்கை பார்க்குறவங்க தான் இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாமே. உண்மையிலே களத்தில் யதார்த்தத்தில் நாங்கள் தான் எங்களுடைய கட்சியினர் தான் அரசியல் அங்கீகாரத்திற்காக பெண்களுக்கு சரிசமமாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவில் 33% இடஒதுக்கீடுக்கே பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறதுக்கு எந்த ஒரு கட்சியுமே இன்னைக்கு வரைக்கும் முடியலை. அதுக்கு முயற்சி கூட எடுத்ததா நமக்கு தெரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி 33%ஐயும் தாண்டி 50க்கு 50% பிரித்து கொடுத்துருக்கிறதுங்கிறது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய முற்போக்கு மாதிரியான ஒரு போக்கு. அது நான் எங்களுடைய பெண்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேரு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தடாலடியாக இந்த பெரியாரிஸ்டுகள், ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு சரியான ஒரு ரீப்ளே தனியார் தொலைக்காட்சி விவாதத்துக்கு அவங்களுடைய பேசின விஷயங்கள் பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.